ஹலோ சார், நான் சுமதி பேசுறேன் சார். சொல்லுமா. சிவா சாரோட ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். 1 மினிட். அவங்களாம் வந்துட்டாங்களாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுமா. ஓகே சார். எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஒன்னும் ஆகாது தாய், பயப்படாத. ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பயப்படாத. கடவுளே. ஹலோ. அம்மா, சிவாவோட ரிலேட்டிவ்ஸை ஐசியூக்கு அனுப்பு. சரிங்க சார். சார், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. மீனா, பார்த்து வாங்க. யார் நீங்களா? நான் என் மாமாவை பார்க்கணும் டாக்டர். சிவான்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஓஹோ, அவரா? அவரை இப்ப நீங்க பார்க்க முடியாது. அடி பலமா பட்டிருக்கு. உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அது இப்ப சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஐயோ பாட்டி. கொஞ்சம் சீரியஸ் கேஸ் தான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி. பாட்டி. திவாகர் சார், தயவு செஞ்சு என் மாமாவை காப்பாத்தி கொடுத்துருங்க ப்ளீஸ். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என் மாமாவை எனக்கு திருப்பி கொடுத்துரு. முதல்ல அவங்க கூப்பிட்டு போய் உட்கார வைங்க. வந்து உட்கார். அழாத தாய். பாட்டி, நீ அழாத தாய். உனக்கு நல்லா ஆயிடுமா. எனக்கு ரொம்ப பயமா நீ இருக்கு. கவலைப்படாத. என் மாமா கொண்டு ஆயிடாதுல்ல. பாட்டி, ரத்தம் பாட்டி. ஒன்னும் ஆகாது தாய், நீ பயப்படாதம்மா. நீ பயப்படாத. ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பயப்படாத தாய். மாமா கொண்டு ஆயிடாதுல்ல பாட்டி. ஒன்னும் ஆகாதம்மா, ஒன்னும் ஆகாது. சிவாவுக்கு ஒன்னும் ஆகாது. மாமாக்கு எதுவும் ஆயிடாதுல்ல. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. ஹலோ ஐயா, நான் கண்ணாயிரம் பேசுறேங்க. சொல்லுடா, ஏன்டா இப்படி பதட்டமா பேசுற? ஐயா, நம்ம டாக்டர் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில் இருக்காருயா. நாங்க தாயா இருக்கோம். உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க ஐயா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு.
உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ தைரியமா இரு. சார், மிஸ்டர் திவாகருங்கிறது எஸ் டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. ஓகே. நீங்களாம் இங்கே இருங்கம்மா, அவர் வந்துருவாரு. ப்ளீஸ் உட்காருங்க. நீ வாம்மா, வந்து உட்கார். என்ன சிவா, வாங்க திவாகர். இப்போ மீனா எப்படி இருக்காங்க? ஆக்சிடென்ட் நிஜம்னு நம்பிட்டாங்க. மாமா மாமான்னு அழுதுகிட்டே இருக்காங்க. வெரி குட். அடுத்ததான் நீங்க இன்னொரு உதவி செய்யணும். சொல்லுங்க சிவா. நான் இறந்துட்டுதா மீனா கிட்ட சொல்லணும். என்ன திவாகர் யோசிக்கிறீங்க? இந்த பிளான் பத்தி இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பேசினது தானே? பேசும்போது ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் ப்ராக்டிக்கல்னு வரும்போது மனசுக்கு தைரியம் பத்த மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் மீனா அழுது புலம்புறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்க வேண்டாமோன்னு தோணுது. எல்லாருமே அவங்க மேல இப்படி இறக்கப்பட்டுட்டு இருந்தா அவங்கள எப்படி குணப்படுத்துறது? ஒரு டாக்டருக்கு ரத்தத்தை பார்த்து பயம்னா அவரால் ஆபரேஷன் எப்படி சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும்? பயப்படாம போய் சொல்லுங்க. ப்ளீஸ் திவாகர். சரி சிவா. ஏம்மா இங்க எஸ், சிவான ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பாருங்க. அப்பா, என்னம்மா என்னாச்சு? என்னத்தாச்சு? என்ன ஆச்சுன்னே தெரியல, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. தம்பி மாப்பிளைக்கு என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வாங்க. பாட்டி. என்ன தம்பி எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? சார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான ஆக்சிடென்ட் இல்லை. நானும் சிவாவும் சேர்ந்து பண்ண பிளான். என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்லுங்க. இது மீனாக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட். இப்போ மீனா கிட்ட சிவா இறந்துட்டதா சொல்லணும். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அதை பொறுத்து தான் ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் தரணும்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஒருவேளை தம் புருஷன் இறந்துட்டாருங்கிறத நம்பிட்டாங்கன்னா நமக்கு இத்தோட வேலை ஓவர். நம்பாத பட்சத்தில் யோசிக்க வேண்டியிருக்கும் சார். சரி, சிவா இறந்துட்டாருங்கிற விஷயத்த மீனாக்கிட்ட யாரு சொல்றது? அதை நீங்கள் தான் சார் சொல்லணும். ஐயோ, என்னை மன்னிச்சிருக்க தம்பி. அதை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவ அதை எப்படி எடுத்துக்குவாங்கிறத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல தம்பி. சரிங்க சார், நானே சொல்கிறேன். வாங்க போகலாம். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. டாக்டர் என்ன சொன்னார் திவாகர் சார்? அப்பா கூட தனியா என்ன பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? என் மாமாவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. நான் நல்லா தானே இருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆகல. நல்லா தான் இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். ஐயோ,
மீனா சொல்லுங்க திவாகர் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். என் மாமாக்கு ஒண்ணும் ஆகல. அவர் நல்லா தானே இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க திவாகர் சார். என்ன மன்னிச்சிடு மீனா. சிவா நம்மளெல்லாம் விட்டுட்டு என்னடா இது? மீனா மீனா மணி அம்மாடி மீனா 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 என்னாச்சு? மீனா கண்ணு மீனா என்னாச்சு மீனா? மீனா டாக்டர் கூப்பிடுங்க. மீனா 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 எங்க பாரு? டாக்டர் சீக்கிரம் வாங்க. டாக்டர் என் பொண்ணை பாருங்க டாக்டர். பல்ஸ் பாருங்க டாக்டர். பல்ஸ் டவுன் ஆயிட்டே இருக்கு டாக்டர். வாட் பாய் ஸ்ட்ரெச்சர் சீக்கிரம் கொண்டாப்பா. அப்படி மெதுவா தூக்குங்க. ஓகே டாக்டர். பார்த்து தூக்கு. மெதுவா மெதுவா ஸ்ட்ரெச்சர்ல சீக்கிரம். மெதுவா. போப்பா. மீனா 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 என்னாச்சோ தெரியலையே. மகமாயே டாக்டர் என்னாச்சு? பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்கு.
ஜன்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே